ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள். இன்றைக்கி நம்ம பழமொழி கதைகளில் பார்க்க போகிற கதை என்னென்னா ஒற்றுமையின் கூலி. என்னோட பழமொழி என்னென்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ என்ன கதைங்கிறத பார்க்கலாமா? ஒரு ஊரில் பண்ணையார் ஒருத்தர் இருந்தாராம். அந்த பண்ணையார் எல்லாருக்கும் எல்லா தொழிலாளர்களையும் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ஆனால் அவர் என்ன செய்வார்னா அவங்க வேலைக்கேற்ற கூலியை கொடுக்க மாட்டாராம். கூலி கம்மியாக தான் கொடுப்பாராம். அதனால் எல்லா மக்களும் வேறு வழியும் இல்லாமல் அவர் கொடுத்த கூலியிலேயே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டுருக்கும் பொழுது ஒரு கூலி வேலையாளுக்கு மட்டும் இவர் நம்ம நிறைய உழைக்கிறோம், ஆனால் அந்த உழைப்புக்குரிய காசு நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. அதனால் அவருக்கு இந்த காசு கம்மியாக இருக்கிறத வாங்க விருப்பம் இல்லையாம். அவர் மற்ற தொழிலாளிகள்கிட்டையும் இதை பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லோரும் ஒத்துமையாக சேர்ந்து செயல்படுவோம், அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக நம்மளோட கூலி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காகன்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்கு என்ன திட்டம் போடுறாங்கன்னா, நாளைக்கு அறுவடை நாள். நம்ம நாளைக்கு அறுவடை நாள் போது யாரும் வேலை செய்யாமல் நம்ம போராட்டத்தில் ஈடுபடுவோம். அப்படி நம்ம ஈடுபட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட கூலி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போலவே அடுத்த நாள் இவங்க கூலி வேலையாள் தேவை, இன்றைக்கி அறுவடை செய்யணுங்கிற பொழுது யாரும் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த பண்ணையார் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே இவங்களை ஏமாற்ற முடியாது, இவங்களுக்கு இவங்களோட கூலியை கொடுத்துடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் போராட்டத்தை கைவிட்டுட்டு அவங்கவுங்க தன்னோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த அறுவடையும் நல்லபடியாக முடியுது. அப்புறமா பண்ணையார் அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துட்றாரு. அவரும் திருந்திடுறாரு. இதுதான் இந்த கதை. இந்த கதையில் இருக்கிற பழமொழி இதுதான் சொல்கிறாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம ஒரு செயலை ஒத்துமையாக எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது அதுக்குரிய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். தனியாக என்ன தான் நம்ம செஞ்சோன்னாலும் அது வேறுபாடோடு தான் இருக்கும். அதனால் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக செயல்படணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நிறையா பழமொழி கதைகள், அதுக்கப்புறமா நிறையா ஸ்டோரி புக்ஸ்லாம் நீங்கள் தமிழில் படிக்க ஆரம்பிங்க குட்டீஸ். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டோரி புக்ஸ்லாம் தமிழில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளடைவில் நீங்களும் படிக்கிறதுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ குட்டீஸ். பாய் குட்டீஸ்.